நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தக்ஷராஜனே, நாராயணி யாகம் சாமானியமானதன்று. அந்த யாகமானது பூர்த்தியடைய 108 வகை மலர்கள் தேவைப்படும். குறிப்பாக பாரிஜாத மலர்கள் தேவை. பூ உலகில் அது கிடைக்கக்கூடிய இடம் ஒன்றுதான். அதை எடுத்து வரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை மகளே, வேண்டாம். அடர்ந்த கானகத்தினுள் நீ செல்ல அனுமதிக்க இயலாது. இப்பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைக்கிறேன். தமக்கு சேவை புரியும் வாய்ப்பை என்னிடமிருந்து பறித்துவிட வேண்டாம். இதை எனது பாக்கியமாக கருதுகிறேன். அதனை கூற வேண்டியவன் நான். இத்தகைய மகள் கிடைக்கப் பெற்றது என் பாக்கியம். என் பொருட்டு நீ வருந்தும் நிலை ஏற்பட்டால் அதனை சகிக்கும் சக்தி உன் தந்தைக்கு இல்லை மகளே. எனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. பகவான் விஷ்ணு என்னை காப்பாற்றுவார். தந்தையே, தாம் சிறிதும் கலக்கம் கொள்ள வேண்டாம். நாங்கள் அனைவரும் சதிக்கு துணை செல்வோம். தாம் பெரிய மகளை பரிவோடு பாதுகாப்போம். இனி ஏனும் அனுமதியுங்கள்.
மகரிஷி ததிசியின் ஆசிரமம் தம்மை வரவேற்கிறது. யாம் திசை தவறி இவ்விடம் வந்தோம். திசை விதியை நோக்கி விசையாக இழுத்து வந்துள்ளது. இதுபோல் எவரும் சரீரமெங்கும் சாம்பலையும் ருத்ராட்சத்தையும் தரித்திருக்கும் காட்சியினை கண்டிருக்க மாட்டீர்களே. சரீரத்தின் இறுதியும் ஆகப் போவது ஈரமற்ற சாம்பல்தான். அதுதான் இவ்வுலகியல் வாழ்க்கையில் சாஸ்வதமானது. சிருஷ்டியில் அனைத்தும் திருஷ்டியினின்று மறையக்கூடியது. அது சிருஷ்டிக்கும் பொருந்தக்கூடியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகையால் இந்த சிருஷ்டியின் மேல் மோகம் எதற்கு? இந்த மாலை ருத்ராட்ச விதைகளால் ஆனது. விதைகள் என்றும் வீழ்வதில்லை, வீணும் ஆவதில்லை. விதைகள் ஆன்மாவிற்கு இணை, நம் வாழ்விற்கு துணை. இச்சத்தியத்தினை என்றும் நிராகரித்தலாகாது. இதனை நினைவுபடுத்தவே ருத்ராட்சத்தினை மாலையாக தரிக்கிறோம். இதுவே சிவத்தொண்டர்களின் அடையாளமாக திகழ்கிறது. சிவனா? ஆம் தேவி, சிவன். ஈசன் என்றும் பெயர் கொண்ட மகாதேவர் அவரது மகிமையை என்றும் தமது தந்தை தக்ஷராஜனானவர் ஏற்க மறுத்து வருகிறார். திரும்பும் நேரம் நெருங்கியது. என் சகோதரிகள் என் குறித்து வருந்துவார்கள், அச்சத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். யாம் உடனே புறப்பட வேண்டும். பாரிஜாத புஷ்பத்தை தாம் தேடி வர வேண்டும் என்பது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதுதான். தக்ஷனின் மகளே சதி, நிகழ்வது அனைத்தும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டதெனில் விக்கிரகம் ஆலயத்தினுள் நுழையாமல் தடைப்பட்டதும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டதா? ஆம், தமது தந்தை நிகழ்த்தவிருக்கும் நாராயணி யாகத்தின் தோல்வியும் நிர்ணயிக்கப்பட்டதே. முழுமையடையா விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்படுவது சாத்தியமானதன்று. எதனால் அந்த விக்கிரகம் தடைப்பட்டு முழுமையடையாமல் உள்ளது? கூறுகிறேன். இதனை ஸ்பரிசித்தவாறே தமது தந்தை உருவாக்கிய மகாவிஷ்ணுவின் விக்கிரகத்தை நினைவு கொள்ளுங்கள். தம் வினாவிற்கு விடையறிவீர்கள்.
எவ்வகையில் பிரம்மதேவர் அகிலத்தில் சிருஷ்டிகர்த்தாவோ, விஷ்ணு இப்பரணியின் பாதுகாவலரோ, அவ்வண்ணமே சிருஷ்டியில் தீமைகளை அழிப்பவர், தேவர்களின் முன்னவர் இறைவன் சிவன். எவ்வாறு சிருஷ்டியும் மும்மூர்த்திகளும் இன்றி முழுமையடையாதோ, அவ்வண்ணமே அனந்த சயனத்தில் உள்ள இறைவன் விஷ்ணுவின் அந்த விக்கிரகமும் பூர்த்தியடையாது. அதில் பிரம்மதேவர் அங்கம் வகிக்கிறார். எனினும் சிவன் இல்லையே. விதைத்தவனின் தெய்வீக விதிகளை விரயமாக எண்ணக்கூடிய ஒருவன் மூர்க்கனாக இருக்க வாய்ப்புண்டு. இல்லாதிருப்பின் நம் மனிதன் தான் பெற்ற ஞானத்தினால் ஆணவம் கொண்டவனாக இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டுகிறேன் மகரிஷியே. எம்மிடம் எம் தந்தையை இழிவாக பேசுவதை எம்மால் ஏற்க இயலாது. ஏற்காமல் மறுப்பதால் சத்தியம் அசத்தியமாகிவிடாதே தேவி. அந்த விக்கிரகத்தில் சிவலிங்கத்திற்குரிய ஸ்தானத்தை அளிக்காமல் மறுக்கும் வரை பிரம்மகுமாரர் தக்ஷனால் அதை பிரதிஷ்டை செய்வது என்றும் சாத்தியமாகாது. தாம் ஒரு வரியில் கூறிய செய்தி அசரரியாகும் என்பதும் உறுதி இல்லையே. என் பெயர் சுவர்ச்சை, ரிஷிகள் ததீசியின் மனைவி. பணிகிறேன். இவை பாரிஜாத மலர்கள். தேடி வந்ததை கேளாமல் தந்ததற்கு நன்றி. இனி என் தந்தையின் யாகம் உறுதியாக பூர்த்தியாகிவிடும். என்னை நான் உணர்வதற்கு இந்த விதியின் தேவையோ திசையின் துணையோ தேவையன்று. துணை தம்மை நாடி வந்தானது சதி. இனி தாம் தம்மை உணரும் அத்தருணமும் அதிக தொலைவில்லை. இனி தாமே தனது துணையை நிராகரித்தாலும் தமது வாழ்வில் தாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த ருத்ராட்சத்தை நோக்கியே அழைத்து வரும். இதனை தாம் உளமாற ஏற்கும் மட்டும் அந்நிலையில் மாற்றம் இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை கூறு சிற்பி. தந்தை அவர்கள் இவ்விக்கிரகத்தில் சிவலிங்கத்தை புறக்கணிக்க ஆணையிட்டாரா? உமது மௌனத்தின் விளக்கம் ஆமோதிப்பா மறுப்பா? இதனால்தான் விக்கிரகம் ஆலய பிரவேசத்தை மறுக்கின்றதா? தேவி, வேறு காரணம் ஏதும் இருப்பின் அது துச்சமான என் போன்றவனின் அறிவுக்கு எட்டாதது. சிவலிங்கமின்றி விக்கிரகம் ஆலயத்தினுள் பிரவேசிக்க இயலாது. சாத்திரம் ஏதேனும் உள்ளதா? இல்லாமல் பிரவேசிக்கலாம் என்ற சாத்திரமும் இருப்பதாக தோன்றவில்லை. சிவலிங்கம் என் வசம் உள்ளது. நான் உரைத்ததில் ஐயம் இருப்பின் இதற்குரிய ஸ்தானத்தில் இதை சேர்ப்பியுங்கள். உண்மை விளங்கும்.
தேவி, சிவலிங்கத்தை சேர்ப்பித்து விடுங்கள். விக்கிரகம் ஆலயத்தில் பிரவேசிக்க மறுப்பது தம் தந்தையின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும். பிரஜைகளும் நம்பிக்கை இழக்க நேரலாம். சத்தியத்தை அறிந்திருந்து தந்தைக்கு வரும் அவப்பெயரை தடுக்காதிருப்பது அறத்திற்குட்பட்டதாகுமா தேவி?